சுவாமிக்கு பாண்டிச்சேரி ரயில்வே கேட் கால் வந்துட்டு வரலாம். சிதம்பரம் சென்றாயான்னு ஒரு கேள்வியை கேளுன்னு சாமி சொல்லுதாரு, கேட்டுருவோம். சிதம்பரம் பேருக்கே அண்ணன், எதுக்காக போனீங்க? சகோதரி வீடு. சரி, இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு உறவுகள்லாம் எப்படி இருக்கு? இருக்கு. இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? இதோ கண்களை மூடிக்கொள்ளலாம். டங் 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 டங். இந்த கையக்களை வச்சுக்கோங்க. ப்ரெஷர்லாம் செக் பண்ணிங்களா? உங்களுக்கு எத்தனை % இருக்கு? ஹார்ட் பீட்டினுடைய தன்மை இயக்கத்தில் குறைவு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பார, அது நீங்கள் செக் பண்ணலை. கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. ஆமாம். இந்த கல்யாணத்துக்கு இன்னொருடைய பழக்க வழக்கங்கள் காரணம். அவனுடைய மன அலைகளில் வேறொரு நோக்கமும் வேறொரு அடிமைத்தனமும் இருக்கிறது. அதிலிருந்து அவனை மீட்டி விட்டால் இந்த திருமணம் ஒழுங்காக நடக்கும். மீட்டி தருவது என் கடமை. கால் ஒன்று வரலாம். மெல்ல விழுந்து விடக்கூடாது. ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, ரொம்ப அருமையான பாட்டு. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. கிருஷ்ணர் கோபியரோடு கொஞ்சுவது போல இந்தா உன் பையனை அந்த கொஞ்சுதலிருந்து மீட்டி கொண்டு கல்யாணத்தை முறையாக நடத்தி தரப்பா. புரியுதா? புரியுறியா? நல்லா சந்தோஷம். உங்கள் விருப்பம் தானே, எனக்கு என்ன அவசியம் இருக்குது? 3:30 மணிக்கு பார்த்து போங்க. கருமசாமிக்கு பெரம்பலூர், கருமசாமிக்கு பெரம்பலூர், பெரம்பலூர் பக்தராங்க. பெரம்பலூர் கடன்பட்டு வந்த மகன் யார்? வாடா தம்பி. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா. முத்துமாரி அம்மன் கோயில் இருக்காடா? பக்கத்திலே இருக்கு. கால் வந்துட்டு வா. போன உடனே முத்துமாரி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை விட்டு வேற திசைக்கு போகணுங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் ஓடிடுது. அதுக்கு நாம் நினைத்த வருமானமும் சரியில்லை, நமக்கு பிரத்தியாரால் ஒரு இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இடமாற்றம் நமக்கு சரியானது என்று நினைத்து உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம் தோன்றி வெளியில் வந்த உடனே இருக்கிறதையும் விட்டுட்டோமே என்ற ஒரு ஏக்கம் உன் மனசில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும். திருவள்ளுவருடைய வாக்கு. ஒன்றை செய்வதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டும் கடமைப்பட்டவன் மனிதன். அப்படி சிந்திக்கவில்லை என்றால் அந்த சிந்திக்காமல் செயல்பட்ட செயலில் இருக்கின்ற வேதனையை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதான் எண்ணி துணிக கர்மம். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதுக்கு பிறகு சிந்திச்சு வாட் இஸ் யூஸ்? நோ யூஸ் மேன். ஆகையினால் நடந்த வேதனைகளை நீ கடந்து விடு, புதிய பாதையை தொடர்ந்து விடு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமும் ஒரு சூழ்நிலையும் வருது. அதனால் வெளிநாட்டில் இருப்பதா இந்தியாவில் தொழில் பார்ப்பதான்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு மகனே, நீலக்கடலை தாண்டி நெஞ்சார சென்று கோடி செல்வங்களை பெற்று ஓடி வருவாய் அப்பா. என்ன வயிறார சாப்பிட்டு போடா, நல்லா இருக்கு. கணவன் மனைவி வெள்ளியில் போய் கொடி போட்டிருக்கான், தங்கத்தில் போடுற. கால் வந்துட்டுவாங்க.
வாப்பா சுத்தம் பெரியவன். என்ன பெரிய வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. உன்னுடைய ஆத்மாவை நான் உணர்ந்து பார்த்தேன். அவனுடைய ஆழ் மனதுக்குள்ள ஒரு பதிவு இருக்கிறது. உன்னிடம் சொல்லவில்லை, யாரிடமும் சொல்லவில்லை, தனக்குள்ளேயே எடுக்கிற முடிவு. வேலையில் தெளிவில்லை, சம்பாத்தியம் என்ற விஷயத்திலும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை, உறவினர்களுக்குள் உடைமை பெற்ற பெற்றோர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவிலும் ஒரு மன நாட்டத்தில் பற்றற்ற நிலை, இருக்கிற வாழ்வை பேண முடியாத ஒரு குறை. இத்தனை குழப்பமான நிலைகளில் ஆரோக்கியத்தில் ஒரு பிழை. இவைகள் சரியாகவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? ஆகையினால் இந்த வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுமா அல்லது நாமே ஏற்படுத்தி கொள்வது நல்லதா என்ற ஒரு சில சிந்தனை உன் உள்மனதில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். ஆழ்மனதை திறந்து பார்த்தால் அற்புதங்கள் பல கோடி. ஆகையினால் இன்றையிலிருந்து உன்னுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சக்தியை கொடுத்து உன்னை நான் வலிமையாக்கிட்டேன். சென்ற இடம் சிறப்பாகி மீண்டும் செல்வ சிறப்போடு வருவேன். அதனால் தளர்ந்த மனதிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தியாச்சு. என்னை நினைச்சுக்காடா, நீ செல்லுகிற இடமெல்லாம் உனக்கு பணம் வரும். குடின்ற ஒரு சக்தியிலிருந்து நீ வெளியாயிருவ. போகலாம், சென்று வென்று வெற்றியோடு வரலாம். பக்கத்தில் வா. எனக்கு தெரியாது, காது கேட்காது. சில சமயத்தில் செவிட்டு பேலாக இருந்தேன், அதான் பார்க்கேன். அண்ணன் பெரம்பலூரா, பெரம்பலூரை தாண்டியா? என்னது? இப்போ சென்னையில் இருக்கிய? நான் ஒன்றும் குருட்டு பேய கிடையாது. நீங்கள் இருங்க, நான் கூப்பிட்றேன். கேட்குறோம்னாலே அதுக்குள்ளே அர்த்தம் இருக்கும்ல. என்ன? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் பக்தரவங்க. கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. தம்பி, மதியம் சாப்பிட்டு போங்க. ஆதாரம் என்றும் நீதானே. உன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தேனப்பா. நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிந்து விட்டதா? கால் வந்துட்டு வா. அந்த வழக்கை நேர்மையான வழியில் வெற்றியாக்கி தரேன். உனக்கு திருமண காலத்தை பேசி தெளிவான நிலைகளை நடத்தி தரேன். உன் சகோதரி பெற்ற பிள்ளையினுடைய உள்ளம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? தொடங்கிக்கா. பணம் கோடி கோடியாக வரும். நல்லா இருக்கு. பணம் தந்திருக்கனா? இந்தா, நல்லா கால் வந்துட்டு வரலாம். அடுத்த உத்தரவு திருப்பூர் எல்லை நம்பியூர். என்னென்ன வேணும்? பையன் ஆமா, காப்பாத்தியாச்சு. கால் வந்துட்டு. நமஸ்காரம், புனஸ்காரம். சரக்கு வாங்கிட்டு வந்தோம், முன்னால் வந்த நெல் யார் வச்சிருக்கா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையை பற்றிய மனக்குழப்பத்தில் 3 மாதங்களுக்கு முன்னால் போலீஸ் கேஸ் வரும்னு சொன்னேன். வந்துச்சா வரலையா? அதில் பாதிப்பு வராமல் காப்பாற்றி மீட்டி தரமுன்னேன். அதில் டச் பண்ணாமல் வெளியே கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ மீண்டும் உன்னுடைய சொல்லுக்கு உட்பட்டு அவனை வாழ வைக்கணும். வழிவகுத்து தரேன். காலில் சொல்லலாம்.
அப்பா இந்தா உன் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட கட்டுப்பட வைக்கிறேன், வந்து சேருவோம். இந்தா மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நம்பியூர் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வரலாம். சரக்கு இருந்தா அவுத்து விடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. இன்னும் 2 தரம். வர்றான். ஒரு அரை டீ வேணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா ரியல் எஸ்டேட்டு? இப்போ 2 இடத்துக்கு பேர்த்துக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேனே, வந்து சேர்ந்துருச்சா? உண்டா. அடுத்து இன்னொரு இடத்தையும் மடைக்கு தந்துருந்தேன். 3 மாதத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அசத்துங்க. வேற என்ன வேணும்? என்னது? கரெக்ட். மெல்ல மெல்ல திருப்பி தாரேன், வைக்கலாம். கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்குயா? நீதிமன்றத்தில் வழக்கு எந்த ஊருப்பா? திருப்பூர் அவினாசி. என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. பாவ் கேவ் நடந்துரும். வா உட்கார். இந்த வழக்கில் உனக்கு என்னப்பா வேணும்? லேட்டாகி தான் வரும்ப்பா. ஆமாம். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இந்த வருஷம் லாஸ்ட்டில் உனக்கு அதுக்குரிய பணம் வந்து சேர்ந்துடும். யாரும் அதை ஏமாற்றவே முடியாது. அது கோர்ட் ஆர்டர் கிடச்சிரும். இங்கே கூட்டும் அவரை சரி பண்ணி தரேன். இந்த அப்படி சிந்தாமல் வேங்கியா முதல்ல சென்றுவோம். நீ 3 முறை என்னையை பாரு, சரியாயிடுவேன். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். நல்ல கால் விடல, உள்ளம் குழம்பிட்டான். வரலாம். மாலை சூடும் மணநாள். கொஞ்சம் கண்ண முடி உட்காருப்பா. வேண்டாம். அப்படியா? சரி, கரெக்ட். அங்கே போய் விழுந்துட்டு வா பார்ப்போம். வாடா. ஒரு பெண்ணுடைய சாபம் உனக்கு கிடக்குடா. அந்த சாபம் பழனிமலை எல்லையிலிருந்து முருகனால் எனக்கு உணர்த்தப்பட்ட உண்மைகள். அந்த சாபத்தை நிவர்த்தியாக்கி திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா உனக்கு தகுதியான பெண் வந்து சேர்வாள். பங்குனி உத்தரத்தில் வெற்றியான செய்தியுடன் என்னை காண்பாய். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். என்னது என்னது? சரி, கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வரணும்.
வரலாம். இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையை உங்களுக்கு வெற்றியாக்கி தரணும். ஒன்று. வேறு என்னப்பா வேணும்? வருத்தப்படக்கூடாது. ஒரு சைடு நரம்பின் தன்மைகள் பாதிக்கப்பட்டு அது மூளையின் நரம்பை தொடக்கூடிய பாதிப்பு ஆகிவிடுமோ என்ற பய உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி போகாமல் நிறுத்தி வெற்றியாக்கி தாரேன். இந்தா அள்ளித்தந்த விபூதி உனக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலை தொடங்கு. இடம் சொந்தமான பிரச்சனையை நீக்கி ஜெயிச்சு தாரப்பா. வாங்க. கர்மசாமிக்கு என்னுடைய தோட்டம் இடத்தில் ஒருவரால் இடைஞ்சல் இருக்குன்னு காட்டு வந்தவங்க யாரு? என்ன இடம்பா? பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இடைஞ்சல் இருக்கிறது யார்? வாங்க. யாருக்குண்ணா இடைஞ்சல்? யாரால? உடன் பிறந்தாளா லேட்டா பிறந்தாளா? சிறுகால் வந்துட்டுவான். உடன் பிறந்தாள் லேட்டா பிறந்தாள். டீ இருக்கட தண்ணியாக இருக்கா? கூட்டம் இருக்கா? உலகத்தில் 10 வயதில் பங்காளி ஆயிடுவாங்க மாதிரி மண், பொண்ணு, பொருள், பொன்னாசை மண்ணாசை பொருளாசை வந்துருச்சுன்னா இருக்கிற உறவெல்லாம் அருந்து ஓடி போயிடும். உண்மையா இல்லையா? அதை மாதிரி உனக்கு எதுக்குடா தர முடியாது, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட்ஸில் கோலுமாடு பண்ணி உங்கள் பக்கத்தை வந்து இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது. அதனால் பேச்சுவார்த்தையில் தெளிவு பண்ணி உன் உரிமையை நிலைநாட்டி வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை பாரு, வெற்றி அடைஞ்சிருவேன். நீ ஒரு இடத்த முடிக்கணும்னு கேட்டு வந்தவன் யார்? 2 பேர் இருக்காங்க அதே கேள்விக்கு. யாரெல்லாம்? நீ கால் வந்துட்டு. அடுத்து யார்? என்ன இடம் முடிக்கணும்? வாங்க வாங்க. கம்பி தட்டுறாம நிதானமாக நில்லுங்க. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? இதெல்லாம் என்னகிடா? இதில் லீகல் ஒபினியனில் குற்றம் இருக்கடா. பார்த்தியா? என்ன சொன்னாங்க? ஈஸியில் புது ஆள் ரெக்கார்டு புகுந்துருக்க. ஆமாப்பா, 3 பேர் குழப்பத்துக்குரியவன் ஒருத்தன். அவங்க மனதை தெளிவு பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு வா. கோயிலுக்கு எவ்வளோடா கொடுப்பேன்? எல்லாமே தந்துடுதியா? சரி, உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்ப்போமே. என்னடா சொல்கிறீங்க? இதில் எவ்வளோ கிடைக்கும் உனக்கு? இந்தா நீ நினச்ச மாதிரியே நடக்கும். எல்லாம் முடிச்சு தர, தடை இல்லாமல் வெற்றி ஆயிடுவேன். போயிட்டு வா. நல்லா இருப்பா. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி அடுத்த உத்தரவில் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மகளால் மன வருத்தம் இருக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? யார் அது? பொம்பளை பிள்ளை? உன் பிள்ளையா? என்னது? சொல்லுங்கள் சார். என்னது? உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க? 2 பிரச்சனைக்குரிய 2 ஒன்றாவே வந்திருக்கிய. பொய்யா உண்மையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் 2 இருங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. குழப்பவாதியாக இருக்கிறீங்களப்பா, குழப்பவாதியாக இருக்கிறீங்கள. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடத்தை பற்றி ஒரு செய்தி உள்ளத்தில் இருந்தாலும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு செய்தியும் உள்ளத்துக்குள்ள அலமோதிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? வேலையை முதல்ல வாங்கித்தாரேன். கல்யாணத்துக்கு சேர்த்தே பூவை தந்திருக்கேன். சிதறாமல் வாங்கிக்கா, வெற்றி உண்டு.
அந்த கனியை அந்த காட்டில் போடு, நீ நினச்ச மாதிரி விலையாகும், நிலையான ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனவேதனையுடன் வந்திருப்பவர்கள் யார்? வேற யாருப்பா? அண்ணன் பெரியண்ணன் குனிதிகளை யார் அது? இது யாரு? 1 2 இவர் எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க? யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க, உட்காருங்க, பக்கத்தில் வந்து உட்காருங்க. என்னாச்சு? மந்திரவசியம் இல்லை, மாயாஜல வேலை இல்லை, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், இதிலே அடங்கி இருக்கு அரிய பெரிய ரகசியம். பக்கத்தில் வாங்க. பெருமாள் நாராயணர் எங்கேயாவது இருக்காரா? உங்கள்கிட்ட இருக்காரா? வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களா? சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டனும் ஐந்தாயுதமும் கொண்ட பெருமாளாக இருக்கிறாய். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாயனும் திருநாமத்தை சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிறாய். கண்ணமுடா தம்பி. சரி, பத்திர தந்திரங்கள் எதுவும் நடக்கலை. இவனுடைய அடிமனத்தில் சில பாதிப்பும் அதிர்ச்சியும் ஆயிருக்கு. அதனால் மனப்பேதம் உருவாகிவிட்டது. தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் நான் நினைத்தபடி இன்பமாக வாழ முடியவில்லை, அதற்கு இணை கொடுக்கவில்லை என்ற ஒரு தாகமும், உள்மனதுக்குள் ஒரு குழப்பமும், புரியுதா? பணம் காசு சம்பந்தமான விஷயம் நம்மகிட்ட செட்டில்மெண்ட்டாக ஆகவில்லை என்ற மன வருத்தமும் உள்மனதுக்குள்ளே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா, புரியுதா? சங்கு முத்திரை குத்தியாச்சுன்னா குடும்பத்தில் வாழலாமா? சரி, ஓகே. பெருமாள் உலகத்தை காக்கும் தெய்வம். அவர் எல்லா ஆத்மாவிலிருந்து எல்லாரையும் இன்புற்று வாழ்வதற்காக உலகத்தில் அவதாரம் செய்த பெருமாள். அதனால்தான் அவருக்கு பேர் அடியாருக்கு நல்ல பெருமாள், அடியவர்களுக்கும் அவர் நல்ல பெருமாள். இந்த மன அதிருப்தியை தீர்த்து குழப்பம் இல்லாமல் வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? சில சமயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லுவான், வீட்டை விட்டு வெளியே போ.